ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாக்லேட் ஃப்ளேவர்லேயே நான் வந்து ஒரு சாக்லேட் புட்டிங் பண்ணியிருக்கிறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கலரு, சாக்லேட்டோட அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹரி, இது சாஃப்ட்வேர் எப்படி இருக்குதுன்ட்டு நேராக உட்காரு. எப்படி இருக்குது? டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சொல்ல முடியும். ஒரு வயசு சாப்பிட்டது தெரியாதா? இன்னொரு பீஸும் சாப்பிட்டாதான் தெரியுமா? இன்னொரு பீஸும் தட்டணும். பிளடி ஸ்வீட். ஏய், நல்லா சொல்லு. பிளடி ஸ்வீட் பிடிச்சிருக்கா? வாட்டர் சம சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே, பிளடி ஸ்வீட். இன்னொரு பீஸ் தட்டணும். உடன் பாய். உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, காலையில் வந்து சாப்பிட்றதுக்கும் தட்டுமா? சரி, ஓகே. என் பேரனே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குதுன்ட்டு. நீங்களே இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்கோ பவுடர் போட்டு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 10 கிராம் அகரகர் எடுத்துருக்கிறேன். அகரகர் வந்து ஒரு ஒன்றும் இல்லைங்க, கடல் பாசி தான் அந்த அகரகர். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம வந்து எல்லாமே நிறைய செய்யலாம். இந்த அகரகர் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். இது வந்து இப்படி நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். இதில் வந்து தண்ணி வந்து இந்த கடல் பாசி மூழ்கிற வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா போதும். இது நல்லா ஊறிடும். இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளார இது வந்து நல்லா ஊறிடும். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப்பெல்லாம் என்னன்ட்டு பார்க்கலாம். அதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டோம். இந்த கரையத்துக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இந்த சாக்கோ பவுடரில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். நல்லா கரையிட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாக்கோ பவுடர், ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இனிப்பு மட்டும் உங்களுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் 3/4 தான் வச்சுட்டு கொஞ்சம் போட்டிருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த பால்லேயே போட்டுக்கலாம். போட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த ஊற வச்சுக்கிற இந்த கடல் பாசி அகரகர் இதையும் தூக்கி இதிலேயே போட்டுடலாம். போட்டு இந்த கடல் பாசியை வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். நல்லா கலக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக அது 5 நிமிஷம் கரைஞ்சிடும். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு புட்டிங் செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா கரையிட்டோம்.
அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற இந்த சாக்லேட் இதை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்லேயே ஒரு கிண்ணத்துலலாம் ஊற்றிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஒரு கிண்ணம் ஒரு பீங்கான்லாம் ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியில் நல்லா அலாசிட்டு இப்படி வைங்க. அதே மாதிரி தட்டும் வந்து நான் தட்டுலேயும் ஊற்ற போகிறேன். தட்டையும் வந்து நல்லா கழுவிட்டு இப்படி ஈரத்தோடு இப்படி வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஊற்றுறதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிண்ணத்தில் ஊற்றுறேன். ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் இப்படி ஊற்றுங்க. சுடுது. இந்த மொட்லிலாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. அடுத்தது நான் வந்து தட்டில் ஊற்றிக்கலாம். இப்படியே ஊற்றிக்கலாம். நான் இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட் ஆக விட்ருங்க. இந்த மொட்லி இருந்துச்சுன்னா இப்படி உடச்சி விட்ருங்க, இல்லைன்னா அப்படியே மொட்லியாகவே இருக்கும். இது ஃபேனுக்கு அடியில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா செட் ஆகிருச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். தட்டிலையும் ஊற்றிருக்குறோம், இந்த கிண்ணத்துலேயும் ஊற்றிருக்குறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஓரத்துலேருந்து சந்தி ஓரத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டாக அப்படியே கீறிக்கோங்க. கீறிட்டு கீத்து போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்குள்ள இந்த நீங்கள் பேரனுக்கு பாருங்கள், நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க 2025ன்னு. இவங்க பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக வைக்க முடியல. அதில் எழுதவும் பண்ணவும். உன் ஸ்கூல் ரோல் நம்பர் எழுதுறதுக்கு இதாடா கிடச்சிது. ஆமாம், என்ன ரெண்டாக கட் பண்ணு. இங்கே பாருங்க, நல்லா அந்த செட் ஆகிருச்சு. இப்படி எடுத்தாலே வந்துடும். ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இப்படி நல்லா இப்படி செஞ்சிங்கனாக்கா நல்லா ஆடும். வலிக்கிட்டு விழுவுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து இந்த கிண்ணத்தில் ஊற்றி இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி ஓரமாக இப்படி வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டு கமுத்தி விட்டிங்கன்னா வந்துடும். அப்படியே விழுந்துடும் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட இந்த நட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பால் வைக்கிறேன். ஒரு 3 பால் வைக்கிறேன். இது வந்து டெக்கரேஷனுக்கு தான் வைக்கிறேன் நான். இந்த பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு சாக்கோ புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இதேமாரி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.